and malignant. Benign-ங்கிறது வந்து கவலைப்பட வேண்டாம், இந்த கட்டி எடுத்துட்டாலே போதும். பார்டர்லைன்ங்கிறது இன்டர்மீடியட் கேட்டகரி. அது இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்ரூபரன்ஸ் ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்டர்மீடியட் கேட்டகரி டியூமர். ஆனால் இவரோட அது வந்து லோக்கலாக அக்ரெசிவாக இருக்கும். மெட்டாஸ்டசிஸ் அவ்வளோ வராது. இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ வெரி காமன் ஒன். அண்ட் பட் ரிப்பீட்டடாக ரெக்கரன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால யூ ஹவ் டு ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கட்டி எடுத்தாகணும். ஸ்கின்ல சப்க்யூட்டேரியன் டெர்மிஸ்லேருந்து வர டியூமர் இது, அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். இல்லைன்னா அடிக்கடி ரெக்கரண்ட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து வி கால் இட் அஸ் அ லோக்கலி அக்ரெசிவ் டியூமர். இட்ஸ் நாட் ட்ரூலி மெலிக்னன்ட், பட் இட்ஸ் அ பார்டர் லைன். ஆனால் இவரோட கேஸில் ஏற்கனவே 2-3 தடவை வெளியில் பண்ணிவிட்டு இங்கே சிம்ஸ்க்கு வந்தப்போ இது ஏற்கனவே கேன்சரஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயாச்சு. இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்ரூபரன்ஸில் இந்த பார்டர் லைன்ங்கிறது மெலிக்னண்ட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். தட் அதை வந்து நாங்கள் ஃபைப்ரோசார்கோமட்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இவர் வரப்பே அந்த டியூமர் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறையா மெலிக்னன்ட் கேன்சர்ஸ் க்ரோத்துக்கு போயாச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஐவ் சீன் மேபி 1 or 2 கேசஸ், பட் நாட் வெரி காமன். இவருக்கு ஏற்கனவே அந்த லங்லேயும் இதாகிருக்கு. அப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நார்மலாக ஃப்ரோசன் செக்ஷன் தான் அனுப்புவாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, மார்ஜின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லை எடுத்துட்டாங்களான்னு. அதை பெத்தாலஜியில் இமீடியட்டாக ஒரு 10 minutesல தியேட்டர்லேருந்து அனுப்பிச்சு எங்களை வந்து கிளியராக இருக்கான்னு கேட்பாங்க. நாங்கள் கிளியர் ஆச்சுன்னா சொன்னால் அப்புறம் அதிலே அப்படி அந்த கட்டியை ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்படி மார்ஜின் இன்வால்வ் ஆகிருக்கு, இந்த ஆன்டீரியர் மார்ஜின் இருக்கா பின்னாடி, அந்த மாதிரி வேரியஸ் மார்ஜின்ஸ் தேசன் அது இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதை தள்ளி போவாங்க. இவரோட கேஸில் ஸ்கேல்ப்புங்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் ரொம்ப இந்த டியூமர் வந்து ட்ரங்க்கில், எக்ஸ்ட்ரிமிட்டிஸில், மற்ற இடத்துலலாம் வரலாம். எஸ்பெஷலி ஸ்கேல்ப்புங்கிறப்ப இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டியூரா மற்ற பிரெயின் இதெல்லாம் அஃபெக்ட் கேஸ். அது இவரோட கேஸில் ஈவன் லங்கில் வந்து மெட்டாஸ்டசிஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப அன்காமன். சாதாரணமாக டெர்மட்டோஃபைப்ரோஸ் இன்டர்மீடியட் கேட்டகரியில் அவ்வளோ தூரம் மெட்டாஸ்டசிஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுனால அவருக்கு லங்கில் மெட்டாஸ்டசிஸ் இருக்குது. இப்போ அதையும் எடுத்து சிம்ஸ் இவங்க டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் நான் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் வந்து லங்கில் இது பண்ணி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது சம்திங் வெரி ரேர், நாட் வெரி காமன்லி திஸ். இருக்கக்கூடிய அவர் இதை பற்றி எல்லாருமே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். என்னோட கெரியர்ல இருக்கிறதுல மோஸ்ட் சேலஞ்சிங். இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு ஷாம் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இதுதான் அவரோட பிளான். சோ இந்த பிளான்ல இங்க போன் இருக்காது. போன் இல்லைன்னா அப்ப அந்த போன் கிரியேட் பண்ணலன்னா இது வீக்கா இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். வீக்கா குறைஞ்ச உடனே அதை அப்படியே ஒரு புள்ளி மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ அதுல பாக்குறதுக்கு அது நல்லா இருக்குது. அதுக்கு வெறும் சாஃப்ட் டிஷ்யூ வைக்க முடியாது, வெறும் ஸ்கின் வைக்க முடியாது. சோ அங்கே சுத்தி இருக்க போன் கொஞ்சம் எடுத்துட்டு அதை சிப் அவுட் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு, எங்கே போன் இல்லையோ சுத்தமா அங்கே மெஷ் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு, டைட்டானியம்ல மெஷ் கிடைக்கும் அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ்ல எம்டியா இருக்கும்போது அது ஆர்டிபிஷியல் அங்கே போன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஷேப் கிரியேட் பண்ணிருக்கோம். வெளியே இருந்தே ஒரு மாடல் ஒரு மாடல் எப்படி கிரியேட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு மேனிகன் மாடல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஷேப் கிரியேட் ஆனதான் சார் சொன்ன மாதிரி அது ஸ்கின் எல்லாம் வச்சிருக்காங்க. பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சிம்ஸோட மெயின் பாயிண்டே இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும்னால அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. ஸோ பண்ணும்போது அந்த ஷேப், ஸ்கின், ஹேர் கவர் எல்லாமே ஈஸியாவே அதனாலதான் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சில ரொம்ப அவரோட கோச் மயக்குனர் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அதே மாதிரி வந்து வாட்ச் பண்ண மார்ஜின் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பெத்தாலஜிஸ்ட் அவைலபிள். அதே மாதிரி வெல் எக்யூப்ட் சப்போர்ட் பண்றதுக்கு ஹெட் பேங்க், ஹிஸ்டோபெத்தாலஜி, பயோகெமிக்கல் சென்ட்ரல் லேப்ஸ், அதே மாதிரி ஒரு சீரியஸா இன்டென்சிவ் கேர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் தி மேனேஜ்மெண்ட், சேர்மன் சார், Raju, but then we cannot proceed forward. தெரிஞ்சதுனால இது ஒரு பக்கம். ஆனா எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த பேஷண்ட் யங்ஸ் ப்ரொடெக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்காரு, ஐக்கியில் ஒர்க் பண்றாரு, போகணும் இங்க பண்ணிடுவாங்களா என்ன எனக்கு தெரிஞ்சு 3 தடவை வெளியில பண்ணிட்டு வச்சு ஒரு தடவை வரும்போதும்
லீவ் போட்டுட்டு பொறுமையா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சிடி எடுக்கிற சிடி எடுப்பார், எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ பிளட் டெஸ்ட் எடுப்பாரு, கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்ஜரி போகும்போதும் எஸ் தான் சொல்லி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஸ் ஆன் டே இந்த அட்வான்ஸ்மெண்ட் இவ்வளவு டெக்னாலஜில இதெல்லாம் ஒரே சிட்டி காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு பாதிராத்திரி 12 மணிக்கு முடிச்சிடணும் 18 மணி நேரத்துக்கு. பட் இதோட கேஸ் வந்து கேன்சர். கேன்சர் வந்து அந்த ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கா, பல இடத்துல வேற எங்கேயா இருக்கான்னு பார்க்கும்போது தான் லங்ஸ்ல கண்டுபிடிச்சதுனால தான் நாங்க வி பிளேட் வெரி சேம். இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு டியூஷன் எக்ஸ்பேண்டர் உடனே பண்ண முடியாது. ஆனா மைக்ரோவாஸ்குலர் பிளாக் கொடுத்துக்க முடியும். கொடுக்காத காரணமே ஒருவேளை திருப்பி ஒரு கேன்சர் ரெக்கர் ஆச்சுன்னா அது சோல் வேஸ்ட் ஆயிடும், நம்ம துறையில எழுதுறது வேஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் இல்லாம பொறுமையா ஒரு ஸ்டெப்பும் when we explain to him. இதனால தான் நாங்க மல்டி ஸ்டேஜ் ப்ரொஜெக்ட் போறோம், சிங்கிள் ஸ்டேஜ் ப்ரொஜெக்ட்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேஜ்னாலே ஒரு பக்கம் பேஷண்டோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட அஷூரன்ஸ் நமக்கு வேணும், அதே மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வேணும். அது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதால we proceed. இப்போ முக்கியம் வந்து எங்களுக்கு இந்த பேக் சப்போர்ட்டிங் பண்ற கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பெத்தாலஜி, லேப், பிளட் பேங்க், பிளஸ் அனஸ்தீசியா மேடம். இதுதான் அவர் 22 வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் தான் அவர் 16 போட்டுருக்கோம். பட் 22 வரைக்கும் இதுதான் அவரோட ஸ்டேட்டஸ். திருப்பி வந்துட்டு இருந்தது. இந்த ஃப்ராண்டல் நெத்தி பகுதியும் முன்பகுதியில போரட்டுக்கும் முன்பகுதி ஃப்ராண்டல் பகுதி அந்த பகுதியில இவருக்கு இப்படி ஒரு டியூமர் இருக்கு. அண்ட் 2025 இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பாஸ்கர் பத்தினாலும் அவர் தான். இது அவரோட ஃபைனல் இமேஜ். இந்த பகுதியில தான் ஹேர் இருந்தது, அதை தான் நம்ம நீக்கிட்டு இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம்.